கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காரமடை, சிறுமுகை, பெரியநாயக்கன்பாளையம், அன்னூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழை விவசாயம் பிரதானமாக செய்யப்பட்டு வருகிறது. கேரளாவில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை இலக்கு வைத்து நேந்திரன், கதளி, பூவன், செவ்வாழை உள்ளிட்ட பல்வேறு விதமான வாழைகள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த ஓணம் பண்டிகைக்கு வாழைத்தார்களை விவசாயிகள் உற்பத்தி செய்து அறுவடை செய்தபோது வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டதால் கேரளாவில் ஓணம் பண்டிகை விழா அம்மாநில அரசால் ரத்து செய்யப்பட்டது. இதனால் நேந்திரன் உள்ளிட்ட வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றமாக அமைந்தது. கிலோ 15 முதல் 25 ரூபாய் மட்டுமே விலை போனதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். இந்நிலையில் தற்போது ஓணம் பண்டிகை கை கொடுக்கவில்லை என்றாலும் ஐயப்பன் கோவில் சீசனை ஒட்டி நேந்திரன் வாழைத்தார்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தில் தென் திருப்பதி நால்ரோடு பகுதியில் உள்ள வாழைக்காய் ஏல மையத்தில் இன்று நடைபெற்ற ஏலத்தில் கேரள வியாபாரிகள் நேந்திரன் கிலோ 50 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை ஏலம் எடுத்தனர். இதனால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்.